அடுத்தது கதிகள் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சரியான கதி பற்றி பிதா சித்தவேதத்தில் அருளச் செய்துள்ளார். சித்த விதியை சரிவர செய்து அந்த கதியை அடைவதே சித்த வித்தியார்த்திகளின் கடமை. அதை பெற்றால் மற்றொன்றும் தேவைப்படாது. ஆசிரமத்தார் எடுக்கும் கதிகள் ஆசிரமத்தில் மட்டுமே செய்ய கடவுது என்றும், ஏனையோர் அந்த கதிகளை எடுப்பின் அதனால் பல தொல்லைகளும் துன்பங்களும் நேருமாதலில் அதற்கு நாம் பொறுப்பல்ல என்றும் பிதா அருளை செய்துள்ளார் அப்படிங்கிறார். அப்போ இங்கே சித்த வித்தியார்த்திகளுக்குன்னு சொல்லி ஒரே ஒரு கதி இருக்குது. அது சித்த வித்தைங்கிற பேரில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை நம்ம செய்யும் போது நமக்கு சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரியான கதி அப்படின்னு சித்தவேதத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய், அதாவது லகுவாய், யாதொரு சத்தமும் சேட்டையும் இல்லாமல், சுவாசம் என்றோ அறிவதற்கு கூட முடியாமல், நெஞ்சுக்குழியிலிருந்தோ தொண்டைக்குழியிலிருந்தோ ஒரு துடிப்பு மட்டுமே காணலாம். அதுதான் சரியான கதி அப்படின்னு சாமி குறிப்பிட்டிருப்பார். அந்த கதி நமக்குள்ளார வரணும் அப்படின்னா, நீங்கள் இந்த கதியை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதியை தொடர்ந்து செய்யணும். எப்படின்னா, ஜீவன் என்பது உள்ளில் இருப்பது. உள்ளில் இருப்பதான அந்த ஜீவனை, அந்த உள்ளில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை சரி செய்து உள்ளில் உள்ள ஜீவனை நம்ம பிரம்மதந்திரத்தில் ஐக்கியம் செய்கிறதுக்காக மேலும் கீழும் சதா நடத்தணும்னு சொல்கிறார். அப்போ உள்ளில் இருக்கிற மார்க்கத்தை தான் நாம் சரி செய்ய வேண்டியது. அந்த மார்க்கத்தை சரி செஞ்சு அந்த உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவனை மேலும் கீழும் நடத்தும்போது, அதாவது சதா நடத்தும் பொழுதுன்னு குறிப்பிட்றார். அப்போ எப்போவுமே அந்த வேலையை செய்யணும், எப்பவும் மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்பொழுது ஜீவனுக்கு கதி வருகிறதுங்கிறார், அந்த சரியான கதி வருதுங்கிறார். அந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் கதி வருவதில்லைன்னு சொல்லி குறிப்பிட்டார். அப்போது கதி வரும், நமக்கு சரியான கதிங்கிறது கிடைக்கணும்னா நம்ம சதா மேலும் கீழும் நடத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த வேலை செய்யும் பொழுதும் எப்பொழுதும் நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுறார். அப்போ அந்த சரியான கதிங்கிறது நமக்கு கிடைக்க பெற்றுட்டோம் அப்படின்னா மற்றொன்று நமக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் எதுக்கு ஆசிரமத்தில் என்ன கதி எடுக்கிறாங்கன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஆசிரமத்தில் 18 வகையான கதிகள் அவங்க எடுக்கிறாங்க. அது எதுக்காகனா உலக சேமத்துக்குன்னு சொல்லி சாமி சொல்லிட்டார். ஏன்னா அவங்க பொது உடைமையோட அந்யோன்யமாக நம்மளை மாதிரி வெளி தொழில்கள்லாம் தனித்தனியாக இல்லாமல், இப்போ எனக்கு ஒரு தொழில் இருக்கும், என்னுடைய நண்பருக்கு ஒரு தொழில் இருக்கும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே தொழில், எல்லாத்துக்கும் ஒரே உணவு, எல்லாத்துக்கும் ஒரே சொத்து, அப்படி எல்லாமே ஒரே காம்பவுண்டுக்குள்ளார அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு அந்த கதியை அவர் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா அது நமக்கானது கிடையாது. நாம் அந்த ஒரு நிலைப்பாட்டில் நம்ம இல்லை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என் குடும்பம், என்னுடைய சொத்து, என்னுடைய தொழில்ங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க, அவங்க பொதுவான குடும்பம், பொதுவான சொத்து, பொதுவான கொள்கைகளில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு அந்த கதியை அவர் கொடுத்துருக்கிறாரு. அது உலக சேமத்துக்கானது அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த கதி எடுக்கிறதுனால உலகத்துக்கு சேமம் உண்டாயிடுச்சா அப்படின்னா, உலகத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சானா இல்லை. அது உலக சேமத்துக்கானது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க ஒரு வேலையை செஞ்சால் அதனுடைய பலன் உலகத்துக்கு வரும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு உலகத்தில் நம்ம எப்படி வாழணுங்கிறத வாழ்ந்து காமிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அவங்க உலகத்துக்காக வாழ்கிறாங்க, நாம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் வாழ்ந்துட்டுருக்குறோம். அவங்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது இந்த உலகத்துக்கானதாக இருக்குது, உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இந்த மாயைங்கிறது இந்த மாயா சமுத்திரத்தில் அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற எனக்கு கரையேறுவதற்கான நல்ல மார்க்கத்தை காட்டி கொடுன்னு சொல்லி சீடன் சித்தவேதத்தில் முதல் கேள்வி எழுப்பியிருப்பார். அப்போ இந்த மாயா சமுத்திரத்தில் அலைஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்கிற இடத்துல நீ கஷ்டம் இல்லாமல் இங்கேயும் சாந்தி சமாதானமாக இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழிவகையை தான் பிதா அருளை செஞ்சுருக்கிறார். அந்த வழிவகையை தான் காமிச்சு கொடுத்துருக்கிறார். அது சித்த சமாஜம் மூலமாக அதை உலகம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கொள்கைகளை கடைபிடித்து நடக்கும் பொழுது உலகத்துக்கு சேமமாகும். அவங்க சாப்பிட்டதுனால எனக்கு என் பசி அடங்க போகிறது கிடையாது. அவங்கவுங்க செயலுக்கான பலன் அவங்கவுங்களுக்கு தான். அவங்கவுங்களை சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும், ஆனால் அவங்கவுங்களுக்கு தான் முழுமையான பலன்கள் உண்டாகும். அப்படி இந்த உலகத்துக்கு சேமம் உண்டாகணுங்கிறதுக்காக அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதை உலகம் என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு உலகம் அந்த கொள்கைகளுக்குள்ளே வருதோ அப்போ உலகம் சேமமாயிரும். அதனால தான் அது உலக சேமத்துக்கான கதி, உலக சேமத்துக்கான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அதனால் அந்த கதி நமக்கு அவசியம் இல்லாதது. ஒருவேளை அந்த கதியை எடுத்து நீங்கள் அது ஆசிரமத்தில் மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லி அவர் குறிப்பாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா அதுக்கு மினிட் ரைட்டர்னு ஒருத்தர் இருப்பார், மினிட்டர். அவர் அந்த ஒவ்வொரு கதியும் மாற்றி கொடுத்துட்டே இருப்பார்.
ஒரு கதியை தொடர்ந்து ஒரே நேரத்தில் ரொம்ப நேரம் செய்ய முடியாது. அப்போ அந்த கதியை அடுத்தடுத்த நேரங்களில் மாற்றி கொடுக்கறதுக்குனே ஒருத்தர் அங்கே நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய மேற்பார்வையில் தான் எல்லோரும் கதி எடுப்பாங்க. அப்போது அவர் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வீட்டில் அதை கற்றுக்கிட்டு வந்துட்டு நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதனால் ஏதாவது துன்பங்களோ தொல்லையோ இருந்துச்சுன்னா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லைன்னு பிதா சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் அந்த கதியை நமக்கு தரல. அதுக்கு மேற்பார்வையாளர் வேணும், அதுக்கு ஒரு மினிட்டர் வேணும். அதை சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த நேரம் இத்தனை நேரம் தான் இது இருக்கணும், அடுத்த கதி மாறி ஆகணுங்கிற ஆர்கனைசேஷன் அதில் இருக்குது. அதை சரியாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதனால் கதி எங்கேயாவது நமக்கு தெரியப்படுத்துறதா இருந்தால் கூட, யாராவது சொல்லி கொடுக்குறதா இருந்தால் கூட அது நமக்கு அவசியம் இல்லாதுங்கிற புரிதல் நமக்கு வரணும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அதை பெற்றால் மற்றொன்று தேவைப்படாதுன்ட்டார். அந்த சரியான கதிங்கிறத நம்ம அடைஞ்சிட்டோம்னா மற்றது ஒன்றும் நமக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டார். அவங்களுக்கும் மோட்சத்துக்கு என்னென்னா இந்த சரியான கதின்னு சொல்லக்கூடியது தான் அது. அதனால தான் இந்த கதி உலக சேமத்துக்குன்னு அவர் தெளிவாக சொல்கிறார். அதை நம்ம எல்லாருமே சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவிடணும்னு நினச்சேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம்.